ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதல்வருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழக எதிர்க்கட்சி தலைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடும் ஒரு பனிப்போர் நடக்குதுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக ஆட்சி அமைந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அதை பார்த்து தாங்க நம்ம ஆளுநர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதி அதை கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா சின்னமலையிலேருந்து தனது ஆதரவாளர்களுடன் பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்காருங்க. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. திமுக ஆட்சி நடந்து இன்னையோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாக்குறுதிகளும் சொன்ன வாக்குறுதிகள் அவ்வளோவா ஒரு 50% வாக்குறுதிகள் கூட ஒன்றும் நடத்தப்படலை. அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்முறை அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆட்சி உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முறையீடு செய்கிறதா கடிதம் எழுதிக்கிறதா வந்து செய்திகள் வெளியாக. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு பனிப்போர் நடக்க வாய்ப்புகள் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. ஆனால் அதுக்கெல்லாம் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் வந்து பயப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தான் வெற்றி பெற்று வராங்க. அதுக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து இவர் மட்டும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைங்க, இதற்கும் ஒரு படி மேலாக போய் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை வந்து மாநில தலைவரான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை சந்தித்து திமுக ஆட்சியின் அவல நிலையில் கூறலாம் அப்படின்ட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. தமிழக மக்களுக்கு 2 ஆண்டுகள் முடிந்தும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலின் வாக்குறுதிகள் முறையாக செய்யப்படவில்லை. அது மட்டும் அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளசாராயம், மது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வன்முறையில் ஈடுபடுறாங்க. தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பூங்கான்ற அவங்க பேர் வழிக்கு மட்டும் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை உடனடியாக நீக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதி அதை ஒப்படைக்க அவரும் போயிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குங்க. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.